காலைகளிலே ஏசப்பா நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 90வது அதிகாரம் 14வது வசனம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். இந்த சங்கீதம் 90 மோசையினால் எழுதப்பட்ட சங்கீதம். அதிலே மோசே சொல்லுகிறார், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, காலை நேரம் ஆண்டவரை துதிப்பது என்பது அது ஒரு ஒரு அருமையான நேரம். நம்ம பாருங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிற அதிகாலையில ஜெபிக்கிறபடியால் ஆண்டவர் அந்த நேரத்துல நம்மளை எழுப்பி விடுகிறார். யாருடைய துணை இல்லாம அந்த டைம் வந்தோடனே ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்துல நம்மளை எழுப்பி அவரை ஆராதிக்க, அவரை துதிக்க, மகிமைப்படுத்த அவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினால நம்ம திருப்தி ஆகுகிறோம். பிரேயர்ல திருப்தி ஆகும் போது அவனுடைய விசேஷித்த நன்மைகளை அந்த நாள் முழுவதும் பெற்றுக்கொள்கிறோம். அதை மோசே நன்றாக அறிந்தவராய் இருக்கிறார். ஆகவேதான் சொல்றார், காலையிலே எங்களை உங்களுடைய கிருபையால் திருப்தியாக்கும் ஆண்டவரே. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்க்கும்போது அவர்கள் மன்னாவை கேட்டபோது ஆண்டவர் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார். அந்த மன்னா காலையிலே அவங்க இருக்கிற கூடாரங்களின் அருகாமையிலே அது விழுந்திருக்குமா. இந்த காலையிலே போய் அவர்கள் அதை பொறுக்க வேண்டும். ஒருவேளை எனக்கு சோர்வா இருக்கு அப்படின்னு சொல்லி படுத்துட்டாங்கன்னா, வெயில் வர வர அந்த மன்னா உருகி தீந்து போயிருமா. அவங்களால அதை எடுத்து பிரயோஜனப்படுத்தவே முடியாதாம். அதே போலதான் பிரியமானவர்களே, அதிகாலையில தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா. அதிகாலையிலே ஆண்டுடைய சமூகத்துல கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம், ஒரு 45 மினிட்ஸ் ஆண்டுடைய சமூகத்துல இருப்பது அது மேலான ஒரு காரியம். அப்படி வருகிற பிள்ளைகளுடைய வாழ்விலே ஒருவேளை அவர்கள் இப்பொழுது கடந்து செல்கிற பாதைகள் ஒருவேளை நெருக்கடியான வேலையா இருந்தாலும் ஆண்டவர் ஒரு நாளிலே இதனுடைய மகிமையை காணும்படி அவர் செய்வார். அவரை நம்பின பிள்ளைகளை அவர் ஒருபோதும் தள்ளுகிற தெய்வம் அல்ல. அவர்களுக்கு ஏற்ற வேளையிலே அவர்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமா இருக்கிறார். ஆகவே நம் உற்சாகமாய் ஆண்டுடைய சமூகத்திலே அதிகாலையிலே அவரை தேடுவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி அவருடைய கிருபையினால் நம்மை திருப்தியாக்குவார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே அந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கு அப்புறமா நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே நாம் தியானிக்கும் போது செவ்வாய்க்கிழமை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, கடைசி காலத்துக்குரிய காரியங்களை, அடையாளங்களையும், கடைசி காலங்களிலே என்ன நடக்கும், அவருடைய வருகையின் அடையாளங்கள் என்ன என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லுகிறார். பாருங்க, அவர் ஒலிவ மலையில் உட்கார்ந்து இருக்கையில் மத்தேயு 24வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சீஷர்கள் எல்லாரும் கேட்கிறாங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி கேட்கிறாங்க. ஆண்டவர் முதலாவது சொன்ன வார்த்தை, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதன், சத்ருவோ யாரு வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் முதலாவது சொல்லுகிறார். ஏன்னா சிலவங்க சொல்லுவாங்க, என்னுடைய நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்று சொல்லுவார்கள். பாருங்க, அந்தி கிறிஸ்து வருவான். ஆண்டுடைய இதுபடி பாத்தீங்கன்னா, அந்தி கிறிஸ்து நானே கிறிஸ்துன்னு சொல்லுவான்னு வேதம் சொல்லுகிறது. அவன் நிறைய அடையாளங்களை செய்யும் போது ஜனங்கள் எல்லாரும் அவன் பின்பதாக போவார்கள். அதை சொல்லுகிறார் இயேசு, நானே கிறிஸ்து என்று சொல்லி வஞ்சிப்பார்கள். அதெல்லாம் கேட்டாலும் நீங்க வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. நீங்க கடைபிடிக்கிற காரியம், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நீங்க உண்மையாய் கடைபிடிக்கும் போது, நீங்க என்னை உண்மையாய் ஆராதிக்கும் போது, ஆவியானுடைய அபிஷேகத்துக்குள்ளாய் நீங்க நடத்தப்படும் போது இப்படிப்பட்டதான காரியங்களில் இருந்து நீங்களாக்கப்படுவீர்கள். ஆகவே அந்த யாரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார்.
யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரும். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதுதான். ஆனா முடிவு உடனே வராது என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் எல்லாம் ஆண்டுடைய வருகைக்கு அடையாளம். இவைகளெல்லாம் அந்த உலகத்துல நடக்கும்போது நம்ம நினைக்கணும், வேதனைகளுக்கு ஆரம்பமாகிவிட்டோம் என்பதை நாம் நினைத்து பார்த்து ஆண்டுடைய வருகைக்காக நம்மை அதிகம் அதிகமாய் தகுதிப்படுத்த வேண்டும். அன்பான தெய்வ பிள்ளைகளை, அடுத்து பாருங்க, நீங்க என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருக்காக வேறு விழிக்கப்பட்ட வாழ்க்கை, விசேஷமான வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழும்போது இந்த உலகத்திலிருந்து, உலகத்தின் மற்ற மனிதர்களால் நாம் பகைக்கப்படுகிற சூழ்நிலைமைகள் வரலாம். கொலை செய்யப்பட சூழ்நிலைமைகள் கூட வரலாம். ஆனா எல்லாவற்றிலும் இடர்லடையாதபடிக்கு, வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கள்ள தீர்க்கதரிசிகள், அன்பான தெய்வ யாருடைய தீர்க்க தரிசனத்தையும் நாம் நம்ப வேண்டிய அவசியமே. வேதத்திலே ஆண்டவர் நமக்காக தீர்க்க தரிசன வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 1 வெளிப்படுத்துதல் கடைசி வசனம் வரைக்கும் தீர்க்க தரிசன வசனங்கள். இதை வைத்துதான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, எந்த மனிதனுடைய வார்த்தைகளை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதை மாத்திரம் நாம் பிடித்து கொண்டு அவருடைய வருகைக்காக தகுதிப்படுகிறவர்களாய் காணப்படணும். அன்பான தெய்வ பிள்ளைகள், இந்த உலகத்துல நம்ம பார்க்கிறோம், அன்பு தளிந்து போன சூழல். சகோதரர்களுக்குள்ளே அன்பு இல்லை. பாருங்க, பெற்றோர் பிள்ளைகளிடையே அன்பில்லை, கணவன் மனைவியிடையே அன்பில்லை, குடும்பங்களிலே அன்பில்லை, அன்பு தணிந்து போகிற சூழ்நிலை. இவைகள் எல்லாம் ஆண்டுடைய வருகைக்கு ஆரம்பமானதா இருக்கிறது. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு வந்து அவனோடு வாசம் பண்ணுவேன் என்று வெளிப்படுத்தல் வாசிக்கிறோம் அல்லவா? அதை நினைத்து பார்த்து அவருடைய வருகைக்காக நம்மை நாமே தகுதிப்படுத்துகிறவர்களாய் காணப்படும். நம்மிலே இன்றைக்கு என் ஆண்டவர் வந்தார், நாம் அவரோடு செல்ல முடியுமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். நம்மிலே ஏதாயிரம் குறைகள் இருந்தால் ஆண்டவருடைய சமூகத்துல அறிக்கை செய்யணும். பிரியமானவர்களே, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி வரைக்கும் நிலை நிற்கிற பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள். அன்பான தெய்வ பிள்ளைகள், இந்த அதிகாரம் முழுவதுமாய் ஆண்டவர் பல காரியங்களை சொல்லி இருக்கிறார். எல்லா காரியங்களையும் பாருங்க, ஆண்டுடைய வருகை எப்படி இருக்கும், எல்லா காரியங்களையும் திட்டமும் தெளிவுமா இந்த அதிகாரத்துல சொல்லி இருக்கிறார். நீங்க வாசித்து பாருங்க, வானமும் பூமியும் ஒளிந்து போனால் அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை. வேதத்தில் எழுதப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் ஒளிந்து போவதில்லை. அதில் இருக்கிற ஒன்று கூட நிறைவேறாமல் அது ஒளிந்து போவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆண்டுடைய அடுத்து பாருங்க, அந்த இந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை நம்மள வழி நடத்துகிற சர்ச்சு பாஸ்டர்ஸ் யாரோ ஒருத்தங்க நாளைக்கு இயேசு வருகிறார் என்று சொன்னாலும் நாம் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு நம்முடைய தகப்பன், நம்முடைய அன்பின் தகப்பன் எழுதி கொடுத்திருக்கிற வேதாகமம் இருக்கிறது. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் என்று வேதம் சொல்கிறது. பிதா மாத்திரமே அறிவார். அந்த அவ்வளவு சீக்கிரட்டான ஒரு விஷயம் பரலோகத்தில் உள்ள தூதர்கள் கூட அறிய மாட்டார்கள். அநேகருக்கு இந்த காரியங்கள் தெரியவில்லை. எத்தனையோ பேர் பாருங்க, நிறைய காரியங்கள் இந்த உலகத்துல நடந்திருக்கிறது. இயேசு வரப்போகிறார் என்று சொல்லி ஒரு ரூம்ல இருந்து அடைத்திருந்து அவங்க அப்படியே ஜெபித்து இருந்ததெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்ம அப்படியெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எப்பொழுதும் தகுதி, எல்லா நிமிடத்துல என் ஆண்டவர் வந்தா அவரோடு நான் போகணுங்கிற அந்த தகுதியுள்ள வாழ்க்கை வாழுகிறவர்களா இருக்கணும். ஆண்டவர் வருகிற நாள் யாருக்கும் தெரியாது. பிதா ஒருவர் மாத்திரமே அறிவார். பரலோகத்தில் உள்ள தூதர்களுக்கு கூட அது தெரியாது. நோவா காலத்துல எப்படி நடந்ததோ அப்படியே நடக்கும். நோவா காலத்துல என்ன நடந்தது? உசிப்பும் குடிப்பும் பெண் கொண்டு பெண் கொடுத்தும் ஜல பிரளயம் வரும் வரைக்கும் உணராதிருக்கிற அனுபவம்.
ஆண்டவர் பாருங்க, நோவா விட்டு சொன்னார் கர்த்தர், நீர் ஒரு பேழை உண்டு பண்ணும். நோவா ஏதாவது கேட்டாரா? ஒண்ணுமே கேட்கல. அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தா வித்தியாசமா இருக்கும் பாருங்க. அவரு அந்த மரத்த கெப்பேர் மரத்துல அந்த பேழை செய்ய ஆரம்பிக்கும் போது எத்தனை ஏளனங்கள், எத்தனை பரிகாசங்கள் அவருக்கு கிடைச்சிருக்கும். அவரு பாருங்க அந்த 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 மரங்கள் எல்லாம் எடுத்து வேலை வெட்டி இல்லாம செய்யறான்னு சொல்லியிருப்பாங்க. எதுக்கு இந்த ஆள் இப்படி செய்யறாரு? எவ்வளவு அவரை வேதனைப்படுத்தி இருப்பாங்க. ஆனா நோவாக்கு என்ன தெரியுமா குறிக்கும்? என்ன ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அது நிச்சயம் நிறைவேறும். அழகாக அதை உருவாக்குகிறார். ஆண்டவர் அவருக்கு சொன்னபடி அவர் அதை செய்து முடித்தார். எந்த ஏளன பேச்சுகளுக்கு தனக்கு சுற்றி இருக்கிற எந்த மனிதருடைய காரியங்களுக்கும் அவர் செவி சாய்க்கவில்லை பிரியமானவர்களே. ஆனா அங்க இருக்கிற ஜனங்களிலே எந்த மாற்றங்களும் வரல. கடைசியா ஜல பிரளயம் வந்து அவர்களை வாரி கொண்டு போகும் மட்டும் உணராதிருக்கிற அனுபவம் இந்த உலகத்திலும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். வஞ்சியாதபடிக்கு நம்மை காத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டுடைய வருகைக்காக ஒவ்வொரு நாளும் தகுதிப்படுகிறவர்களா இருக்கணும். பாருங்க, கடைசியாக ஆண்டவர் பாருங்க, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமார் வருவார். அதெல்லாம் ஆயத்தமாயிருங்க. எப்ப வருவார்னு தெரியாது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ரொம்ப ஆயத்தம் நமக்கு முக்கியம். பாருங்க, ஆண்டவர் கடைசியாக சொல்லி முடியும், ஏற்ற வேளையில தன் வேலைக்காருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் வேகமுள்ள ஊழியக்காரன் யாவன்? யார் உண்மையுள்ள ஊழியக்காரன் என்றார்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனை பாக்கியவான். என்ன? ஆண்டவருக்காக நின்று ஆண்டவருக்காக உண்மையும் வேகமான வாழ்க்கை வாழுகிறவன் தான் பாக்கியவான். அவனை எஜமான் வந்து என்ன செய்வாராம்? தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த பாக்கியத்துக்குள்ளாய் நாம் பிரவேசிக்க வேண்டும். ஆண்டவர் ஆள் வைக்கப்பட்ட வேகமும் உண்மையும் உள்ள எஜமான்களாய் நாம் இந்த உலகத்துல வாழணும் பிரியமானவர்களே. பாருங்க, அதற்கு மாறாக அந்த ஊழியக்காரன், எஜமான் வைத்த ஊழியக்காரன் பொல்லாதவனாய், என் ஆண்டவர் வர நாள் செல்லும் என்று சொல்லி உள்ளத்துல சொல்லிக் கொண்டு குசிக்கவும் குடிக்கவும் வெறியரோட இஷ்டம் போன வாழ்க்கை வாழ தன்னை ஒப்பு கொடுப்பானே. ஆனால் அந்த ஊழியக்காரன் எஜமான் இணையாத நாளிகையிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வரும்போது என்ன நடக்குமா? அவனை கடினமாய் தண்டித்து அவனுக்குரிய பங்கை நியமிப்பானாம். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும். இந்த காலை வேளையிலே உண்மையும் வேகம் உள்ள ஊழியக்காரனாய் இந்த உலகத்திலே, ஊழியக்காரிகளாய் இந்த உலகத்திலே வாழணும்னு விரும்புறீங்களா? அல்லது எஜமானுக்கு பிரியமில்லாத குசித்து குடித்து இந்த உலகம் போன போக்கிலே போகிற பிள்ளைகளாய் வாழ விரும்புகிறோமா? எஜமானை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் நாம் மாறுவோம். உடைய வருகைக்காய் தகுதிப்படுவோம். உடைய வருகைக்காய் ஆயத்தப்படுவோம். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார். நம்ம